எல்லாருக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான முறையில் டக்குன்னு செய்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாங்க. நான் நெல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. புளிக்குழம்புக்கு நீங்கள் மேக்ஸிமம் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிட்டுங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நடக்கலை போட்டுக்கலாங்க. நடக்கலை கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. வரமிளகா ஒரு 4ங்க, பூண்டு ஒரு 10 பல்லுங்க, 1க்கு 2 தட்டுனது, ஒரு பெரிய வெங்காயங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. நான் எங்கள்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே போட்டுக்குங்க. நீங்கள் வெளியூரெலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. பூண்டு மட்டும் ஒரு 10 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வணக்கிட்டுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கருப்பாக தான் இருக்குங்க. ஆனால் பழைய புளி புதுசாக வாங்கினா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க. இது பழைய புளி, ஆனால் நல்லா இருக்குங்க. அந்த புளி இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இந்த புளிக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, கல்லுப்புங்க, கல்லுப்புங்க, கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுங்க. சூப்பராக இருக்குது. லைட்டாக மிளகாத்தூளுங்க. காரம் பத்திரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி பதத்துக்கு வர்றதுங்க. நம்ம பார்க்கலாம். நல்லா சுண்டிட்டுங்க. பாருங்கள், புளிக்குழம்பு எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவா. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் கோடையில் வெந்தயம் கடுகும் நல்லா வறுத்துங்க நுணுக்கி வச்சுருந்தேன். அந்த பொடிங்க இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பொடிச்சு. நீங்கள் போய் என்னோடய போட்ட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வெந்தயம் கொஞ்சம் கடுகும் போட்டு நல்லா வறுத்து இடித்து வச்சுருக்குறேங்க. அதை போட்டாலே நல்லா மனம் வந்துடுங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் பார்க்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான புளிக்குழம்பு ஒன்று ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த புளிக்குழம்பு 10 நாள் ஆனாலும் கிடாதுங்க. நீங்கள் எங்கே டூர் எடுத்துகிட்டு போனாலும் இதில் சாப்பாடு போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போகலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த புளிக்குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது புளிக்குழம்பு பேச்சுலருக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிங்க. தெரிஞ்சவங்க இனி இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்ங்க.